ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2012 ரிலீஸ் ஆன தி இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு சர்வைவல் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு குடும்பம் தாய்லாந்துக்கு வராங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க நடக்குது. அதனால அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா, அவங்க குடும்பம் கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதை. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பார்க்க போற இது வெறும் கதை அல்ல, இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சோ வாங்க டக்குன்னு கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவிஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஏரோப்ளைனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பேசஞ்சர் புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த படத்தோட கதாநாயகி. இவங்க பேரு மரியா. அங்க ஒரு டாக்டர். அவங்க ஃபேமிலியா இப்போ தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ண கூட இருக்கிறது அவங்களோட கணவர். அவர் பேரு ஹென்றி. அவரு ஜப்பான்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாரு. இவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. முதல் பையன் பேரு லூக்கஸ், 2வது பையன் பேரு டென், 3வது பையன் பேரு சைமன். ஹென்றி அவங்க மனைவி கிட்ட வரும்போது எல்லாருமே லவ் பண்ணிட்டோம்ல, எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமா கேட்டுட்டு இருக்காரு. அவங்க மனைவியும் பொறுமையா, நான் தான் வீட்டை விட்டு லாஸ்ட் வெளியே வந்தேன், நீங்க பகராதீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட 2வது பையன் வரா. ஆமா, லூக்கஸ் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, சரி நீ இங்கே இரு, நான் அவங்ககிட்ட போய் பேசுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போறாங்க. அவனும், ஏமா அவன் சும்மா கழுப்பேத்திக்கிட்டே இருக்கான், எனக்கு அவன் கூட இருக்க பிடிக்கலன்னு. சரி சரி கோப்படாதீங்க, நான் அவன் கூட உட்காரன்னு சொல்லி அவங்க அம்மா லூக்கஸோட உட்காடுறாங்க. இப்போ அவங்க தாய்லாந்துக்கு வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கிற பர்சனும், நீங்க புக் பண்ண ரூம் இப்ப இல்ல, பட் அதை விட உங்களுக்கு ஒரு பெட்டரான ரூமை கொடுக்கணும்னு சொல்லி கீழே இருக்கிற ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே கடற்கரையும் அழகா அவங்களுக்கு இருக்கு. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கேஷனை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான போறாங்க. ஜாலியாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மரியா ஒரு டாக்டர். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லி அவங்களோட ப்ரொஃபஷனலை விட்டுட்டாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்பான அம்மாவை அவங்க 3 பசங்களும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ்னால அவங்களுக்கான பரிசையும் கொடுக்குறாங்க. அது ஜாலியா ஓபன் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அங்க அழகான காட்சிகள்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க குட்டி பையனும் அவங்க அம்மாவோட ரூமுக்கு வரான். அம்மா நம்ம கூட தூங்க வேணும் போது, வா வந்து தூங்கடா கண்ணா அப்படின்றாங்க. அப்பதான், எனக்கு நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும் போல இருக்கணும், வாமா போய் பார்க்கலாம் போது, இப்ப வேணா டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா போலாம், தூங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஜாலியா அவங்க ஸ்விம்மிங் ஃபுல்ல விளையாடிக்கிட்டே இருக்கும் போதுதான் அவங்க கணவர் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. அதனால மரியாவும், என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னும் போது, கம்பெனில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவங்களோட கோவக்கரும் ஒன்னாதான் சேர்ந்திருப்பாங்க. ஆனா என்னை விடவும் அவனுக்கு ப்ரொமோஷன் அதிகமாயிட்டே இருக்கு, எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்ச நாளே கம்பெனில இருந்து என்ன தூக்கிடுவாங்க போல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னும் போது அவங்க மனைவியும், கவலைப்படாதீங்க, நானும் இனிமேட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன், ஓரளவு பசங்க வந்துட்டாங்க, இனிமேட்டு அவங்களே பார்த்துப்பாங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின் போது அவங்க கணவரும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பசங்களோட விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவங்க மனைவியும் அங்க இருக்கிற புக் எல்லாம் படிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்தும் போது இது அவங்க அம்மாக்கு கொஞ்சம் வியர்டா தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது, இப்போ அங்க இருந்த கடல் அப்படியே பெருக்கெடுத்து அவங்களோட பில்டிங் அப்படியே உடைச்சிட்டு அங்க எல்லாரையும் முழுகடிக்க பாக்குது. இதை பார்த்து அவங்க அம்மாவும் பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு ஓரத்தே உட்காடுறாங்க. அவங்களோட கணவரும் அவங்க 2 பசங்களும் பிடிச்சிட்டு தண்ணியில குதிக்கிறாரு. அவங்களோட முதல் பையனும் தண்ணியில முழுகிறான். இப்போ பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாருமே கத்துறாங்க, கதறாங்க. அவங்களோட அலறல் சத்தம் தான் அங்க கேக்குது. அது மட்டும் இல்லாம தண்ணியோட ஆக்ரோஷமான முகத்தை அவங்க அங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மரியா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க இப்போ அங்க இருக்க ஒரு மரத்தை பிடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஒரு பெரிய அளவர்தான் அங்க இருக்கிற எல்லாரையும் முழுகடிக்க பாக்குது. இப்போ அவங்க அம்மாக்கு ஒரு குரல் கேக்குது. அதாவது அவங்களோட முதல் பையன் லூக்கஸ் அம்மா அம்மா அப்படின்னு கத்துறான். அவங்க அம்மாவும் அவங்க மகனை பாக்குறாங்க. நான் அவனை வந்து காப்பாதுன்னு சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக அவளும் அந்த அலையில போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவங்களோட காலும் கையும் இரும்பு பொருளும் மரக்கட்டைகளும் கிழிச்சு அவங்க உடம்ப கிழிக்குது. ரத்தம் சிந்த அவங்க பையனை காப்பாதுன்னு சொல்லி அவனும் போயிட்டே இருக்காங்க. ஆனா அவன் அவங்களுக்கு முன்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கான். எப்படியும் ஒரு வழியா அவங்க அம்மா மகன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அவங்க 2 பேரும் தண்ணியில மூழ்கடிச்சிடும். அந்த அலைய ஓரளவு அமைதியான பிறகு அவன் திரும்பி பாக்குறான். அவங்க அம்மாவோட
அவங்க அம்மாவோட உடல் தூரமா மறைந்துகிட்டு போகுது. இத பார்த்து லூகாஸும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். திரும்பி பார்த்தா அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. அவங்க அம்மா பிடிச்சுக்கிட்டு அவனும் அங்கிருந்து தப்பிக்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அவங்களும் தண்ணி இல்லாத இடமா நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மாவோட உடலை அவன் பாக்குறான். அவங்க அம்மாவோட கால்ல சதைகள்லாம் பிச்சு தொங்குது, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவளும் அம்மா அவங்க உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கணும் போது அவங்க அம்மா அதையும் பாக்குறாங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டு நடந்து போகும்போதுதான் திடீர்னு சின்ன குழந்தையோட அலற சத்தம் கேக்குது. அவங்க அம்மாவும் இங்க யாரோ குழந்தை இருக்கு போல, நம்ம அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னும் போது லூகாஸும் யாரு அம்மா, நம்மள காப்பாத்தவே இங்க யாரும் இல்ல, நம்ம போய் இப்ப யாரை காப்பாத்துறது, சீக்கிரமா நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போனோம் போது அது ஒருவேளை உன் தம்பியா கூட இருக்கலாம் போது அவன் இருக்க மாட்டான், ஏன் ஏன் அப்படி சொல்றேன் போது அவன் இறந்துட்டான், அவன் இல்ல, இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம் போது உன் தம்பியால்னா கூட பரவாயில்ல, அவன் ஒரு குழந்தை தானே, அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும் போது இப்ப அந்த குழந்தைய தேடி போறாங்க. ரொம்ப தூரத்துல அங்க மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. அந்த சின்ன பையன் இருக்கான். அவனை லூகாஸும் தூக்கிட்டு வரான். இப்போ அவங்க எல்லாமே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு பில்டிங்கும் இல்ல, எல்லாமே உடஞ்சி சின்ன பின்னமாயிடுச்சு. ஒரே ஒரு மரம் மட்டும் ஹைட்டா இருக்கு. இது மேல ஏறிட்டா ஒரு சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மரத்துலயும் ஏறாங்க. அந்த குட்டி பையனா லூகாஸ் மேல ஏறி உட்கார வச்சுறான். அவங்க அம்மாவால ஏற முடியல, ஏன்னா அவங்க கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவங்க அம்மாவும் நீ மேலே ஏறு, நான் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால ஏற முடியாது. இதை பார்த்த லூகாஸும் அவங்க அம்மாவுக்கு காப்பாத்துன்னு சொல்லி அவன் அவங்க அம்மாவை மேல உட்கார வைப்பான். செம்ம டயர்ல அங்கேயே படுத்துருவாங்க. அந்த டைம் அவங்க கிட்ட இருந்த ஜூஸை கொடுப்பான். அதை குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இந்த குட்டி பையனும் மரியா கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். இதை லூகாஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மரியாவோட கால ரத்தம் நிக்காம கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க டயர்டாயி அப்படியே மரத்துல படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க மனுஷங்க நடமாட சத்தமும் கேட்கும். அங்க உதவிக்காக ஹெலிகாப்டரும் வரும். லூகாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான். என் அம்மா இங்க இருக்காங்க, காப்பாத்த வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க காப்பாத்துவாங்க. அவங்க அம்மாவை அங்க இருக்கிற சேத்துலயே இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா அங்க உதவி ஆட்கள் அதிகமா இல்லாதனால. அதனால அவங்க அம்மா கால் இன்னுமே வலிக்கும், கத்தி கதறுவாங்க. அந்த வலினால அவங்களுக்கு மயக்கமும் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரு கிராமத்துக்குள்ள இருப்பாங்க. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாம் அவங்களுக்கு உடையும் கொடுத்து அவங்கள பத்திரமா பாத்துப்பாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, என்னோட பையன் எங்கன்னும் போது அங்கதான் லூகாஸும் இருப்பான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் மரியோட உடல் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போவாங்க. கூட லூகாஸும் வருவான். அந்த டைம் அந்த குட்டி பையன் அந்த கிராமத்திலேயே அவங்க விட்டுருவாங்க. வண்டியில அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போதுதான் லூகாஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் பாப்பா. அங்க நிறைய பேர் அடிபட்டு இறந்து போய், சில பேரு அவங்க கூட வந்தவங்கள கூட தொலைச்சிட்டு வேதனையில அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து லூகாஸ் பயந்துகிட்டு இருப்பான். அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இதுக்கு மேல யாரையும் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எப்படி அவங்கள பேசி சமாதானப்படுத்தி அவங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போவாங்க. அவங்க அம்மா வழியில கதறிட்டு இருப்பாங்க. இங்க லூகாஸும் அங்க இருக்கிற ஆட்களை பாப்பா. அங்க நிறைய பேர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையா பார்த்து அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பதான் அவங்க அம்மாவை தேடி போவான். அவங்க அம்மா ரூம்ல இருப்பாங்க. அவங்க அம்மா கால்ல ரத்தம் கோக்கு அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு டாக்டர்னால சில மருந்து சொல்லி இது இங்க இருக்கும், தேடி கூட்டுறா அப்படின்வாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு தேடும். அந்த மருந்து அவனால கண்டுபிடிச்ச முடியாது. அந்த டைம் அவங்க டாக்டரும் வருவாங்க. அவங்க கிட்ட அவங்க அம்மா என் கால் ரொம்ப வலிக்குது, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த டாக்டரும் அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வழியா அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அங்க இருக்கிற ஒரு ரூம்ல அவங்கள படுக்க வைப்பாங்க. அங்க ஏகப்பட்ட பேஷண்ட் இருப்பாங்க. அங்க லூகாஸும் அவங்க அம்மா பக்கத்திலேயே இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு உணவையும் கொடுப்பாங்க. அவங்க அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பா, அவங்களுக்கும் தேவைப்படும், அவங்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அவளும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கொடுக்க போவா. அவங்க அம்மாவும் நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்னோட பேரும் மரியா அப்படின்னு பேசும்போது அவங்க பேச மாட்டாங்க. ஆனா உயிரோட தான் இருக்காங்க, ஒரு ஆசையும் இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேஷண்ட்டும் வாமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரத்தமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட அம்மா மரியாவும் ரத்தமா வாந்தி எடுப்பாங்க. அங்க இருக்க நர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இதை பார்த்த லூகாஸ் ரொம்ப பயந்து போயிடுவான். அம்மா அம்மான்னு கதற ஆரம்பிப்பா. அங்க டாக்டர்ஸும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அம்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. லூகாஸ் பயந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தையே இருப்பான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும், அவங்களுக்கு போய் உதவி பண்ணு, நான் இங்கேதான் இருப்பேன், போ, இதுதான் உனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது அவனும் பயந்துட்டு நான் போறாங்க, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க போவான். அங்க போயிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தரும் என்னோட பையனை காணும், என் குடும்பத்தை காணும்னு சொல்லி போட்டோ வச்சு எல்லாருக்கிட்டாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த லூகாஸும் அவங்க
பேர் என்ன சொல்லுங்க நான் தேடி தரேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க பேரை எழுதிட்டு ஒரு ஃப்ளோர்லயும் போய் அந்த பையனோட பேரை சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு தேடும்போது மத்தவங்களும் என்னோட பொண்ணை காணும், என்னோட பையனை காணும், என்னோட கணவரை காணும்னு சொல்லி நிறைய பேர் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேருன்னு எழுதி கொடுப்பாங்க. இந்த பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் வாசிச்சுக்கிட்டே அவன் போவான். யாராவது ஒருத்தவங்களாவது அவனால கண்டுபிடிக்க முடியுமான்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அவன் ஒவ்வொரு ஃப்ளோரும் போய் எல்லாரோட பேரையும் வாசிச்சுட்டே இருக்கும் போது முதல்ல ஒரு ஆள் தன்னோட பையனை காணும்னு சொன்னார்ல, அவரோட பையனை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். உன்னோட அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும், நான் அவரை கூட்டிட்டு வரேன், இங்கே இருன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயும் போய் உங்க பையன் எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. ஒருத்தரும் பார்த்து சந்தோஷப்படுறத பார்த்து லூக்கஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லணுமே சொல்லி ஆசையா ஓடி வருவான். வந்து பார்த்தா அந்த ரூம்ல அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த பெட்டு மட்டும் தான் இருக்கும். என்னோட அம்மா எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னும் போது யாருமே எந்த ஒரு தகவலையும் சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்து லூக்கஸும் பயந்து போயிடுவான். அழுதுட்டே இருப்பான். கத்தி கதற ஆரம்பிப்பான். என் அம்மா எங்க இருக்காங்க, அவங்க எங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு நர்ஸும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் வார்னின்னு தனியா கூட்டிட்டு போவாங்க. உன்னோட பேரு என்ன, நீ எங்க இருந்து வர, உன்னோட அப்பா அம்மா யாருன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அவங்க அந்த டேபிள் அந்த நோட்டை திருப்பி பார்ப்பாங்க. இறந்து போனவங்களோட போட்டோஸ் இருக்கும். அதுல லாஸ்ட் பேஜ்ல ஒரு லேடியோட போட்டோ இருக்கும். அதை பார்த்தா அவன் பயந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவான். இப்ப அங்க வந்து அந்த நர்ஸும் லூக்கஸோட பேரை எழுதி அவனோட ட்ரெஸ்ல ஒட்டி வைக்கிறாங்க. அங்க நிறைய குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க. இதை பார்த்து லூக்கஸும் அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே கேமரா தூக்கிட்டு வெளியே வராங்க. அங்க நிறைய மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த சீன்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா ஹென்றி தான். ஹென்றின்னு உயிரோட தான் இருக்காரு. அவங்களோட மனைவியும் அவங்களோட பையனும் தேடிதான் அவருங்க வந்திருக்காரு. அவங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அந்த இடத்த தேடுவாரு. அவங்க மனைவியும் அவங்க பையனும் அங்க இல்ல. தேடி முடிச்ச பிறகு அவரோட ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா மேல சீலிங்கும் பெரிய ஓட்டம் இருக்கும். அவரும் மேல ஏற பார்ப்பாரு. கால் தவறி கீழே விழுந்துருவாரு. அப்பதான் ஒரு சத்தம் கேட்டு யாரும் எட்டி பார்ப்பாங்க. உங்க பசங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா அவங்க 2 பசங்களும் மேலதான் இருப்பாங்க. அதாவது இவங்க ஸ்விம்மிங் பூல்ல விழும் போது அவங்க பசங்களை அவங்க அப்பா காப்பாத்திருப்பாரு. அதனால அவங்க 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அவங்க பசங்களும் அப்பா நான் அவங்கள பார்க்க வரையில எல்லாம் மேலே இருங்க, சேஃபானுங்க, தென் கீழே வா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னும் போது அந்த 2வது பையனும் கீழே வருவாங்க. பாரு அப்பா அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறேன், நீ தம்பிய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னும் போது இல்ல திரும்ப உங்களை விட்டு என்னால இருக்க முடியல, எனக்கு பயமா இருக்குப்பா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கப்பா அப்படின்னு இல்ல பாரு இப்போ அம்மாவும் அண்ணனும் தனியா தானே இருக்காங்க, அவங்களும் நம்ம தானே பயப்படுவாங்க, அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுவோம்ல, நீ தம்பிய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த இருக்கிற அந்த ஆட்கள் கூடயே வண்டியில அனுப்புறாங்க. நீங்க சேஃபா ஒரு இடத்துல போய் இருங்க, நான் என்னோட மனைவியும் பையனும் கண்டுபிடிச்சுக்கிட்டு உங்களை பார்க்க வரேன் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லுவாங்க. இப்போ உங்க அப்பா அவங்களோட மனைவியும் பையனும் தேடி திரும்ப அந்த இடத்துக்கு போறாரு. நைட்டு ஃபுல்லா அந்த இடத்த தேடுறாரு. ஆனா அவங்க கண்டுபிடிக்க முடியல. போயிட்டே இருக்கும்போது தவறி ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. உடம்பு ஃபுல்லா காயமாகுது. இப்ப அங்க ரோட்ல போற ஒரு வண்டிக்காரங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு நாங்க உதவி பண்ணணும்னு சொல்லி அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த இடத்துல நிறைய சொந்தக்காரங்க இழந்தவங்களா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்னோட பொண்ணுக்கு 2 வயசு தான் ஆகுது, அவரை வந்து தண்ணியில மூழ்கி இறந்துட்டா அப்படின்றத சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நான் தூங்கிட்டு எழுந்து பார்க்கும்போது பெட்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு, கடற்கரைக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் மனைவி எழுதி வச்சிருந்தா, ஆனா நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா அவளை பார்த்திருப்பேனே அப்படின்ற மாதிரி அவரை அழுதுட்டு கஷ்டமா சொல்லுவாரு. அதே டைம் அவர்கிட்ட ஒரு போன் இருக்கும். சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். ஹென்ரியும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லும் போது அந்த பர்சனும் என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க, என் மனைவிக்கு ஃபோன் கிடைச்சாவ எனக்கு பண்ணவான் தான், நான் சார்ஜ் அப்படியே யூஸ் பண்ண வச்சிருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னும் போது என்ஜி மரியோட அப்பா கால் பண்ணி தன்னோட மனைவி உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்க, ஆனா கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிக்க அவங்களோடதான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற தகவல் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பாதிலே போனை கட் பண்ணிட்டு அந்த போனோட ஓனர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா அவரும் நீங்க முழுசா பேசிட்டு கொடுங்க, எனக்கு ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவரும் அவங்க ரிலேட்டிவ் கால் பண்ணி மொத்த தகவலையும் சொல்றாரு. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணவா, நானும் உங்க கூட நாளைக்கு வர பண்ணும் போது இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களோட உடலை வச்சிருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் பார்ப்பாங்க. இங்க அன்னைக்கு நைட்டு அந்த 2 குட்டி பசங்களும் அங்க ஓரமா உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி வராங்க. உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 76பா, உன் வயசு என்ன, எனக்கு 7 அப்படின்னும் போது இது உன் தம்பியா, ஆமா, நாங்க இருக்கிற வானத்தை பாக்குறேன் அப்படின்னு அந்த பாட்டி பேசிட்டே இருப்பாங்க. நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கும், வானமும் ரொம்ப அழகா, ஆனா அதுல நிறைய ரகசியங்களே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேச்சு துணையா அந்த பாட்டி பேசிட்டு பக்கத்துல இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட பையனும் மனைவியும் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்கும் போதுதான்
அவங்க பசங்க அனுப்புன அந்த லேடி அந்த இடத்துல தனியா நின்னுகிட்டு இருக்கதா பாப்பாரு. ஹென்ரியும் அந்த லேடி கிட்ட போய் என் பசங்க எங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு வண்டியில அவங்க பசங்க 2 பேரையும் ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் அங்க போறாங்க போது என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியல அவங்கதான் கூட்டிட்டு போறாங்கன்னும் போது அவங்க அப்பா அவங்க பசங்களை தேடி ஓட ஆரம்பிப்பாரு. ஆனா இதுக்குள்ள அந்த வண்டி அங்க வந்து போயிடும். அந்த பசங்களும் அந்த வண்டியிலேயே உட்காந்துட்டு ஒண்ணுமே பேசாம சைலண்டா போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவனும் எனக்கு பாத்ரூம் வருதுன்னும் போது அடிக்கிக்கோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவனோட 2வது அண்ணன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க லூக்கஸையும் காமிப்பாங்க. அவனை பார்க்க ஒரு நர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து வாட்ச் மோதிரம் கொடுத்துட்டு இதுல எது என்னோட அம்மாவோட பொருள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவான். இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல இதுவா இல்ல எனக்கு கிளியரா தெரியலன்னு போது சரி அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா சாகல. அவங்க அம்மா இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க. உங்க அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்க அம்மாவோட உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம காலு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அதனால உங்க அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா இதுல இன்னும் ரிசல்ட் கிளியரா கிடைக்கல. அதனால அடுத்த சர்ஜரி பண்ணும். அது வரைக்கும் நீ உங்க அம்மா கூடயே இரு அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க அம்மா பார்த்தா அவனும் அப்படி ரொம்ப சந்தோஷமாயிருவான். எனக்கு இப்ப என் அம்மா இருக்காங்க யாருமே இல்ல நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கூட அவன் இருக்கும். எங்க உங்க அப்பா ஹென்ரிய காமிக்கிறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் தேடிடுவாங்க. கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இங்க நான் தேடுறேன் அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க அப்படின்னும் போது அந்த வண்டிக்காரரும் இல்ல அந்த சீக்கிரமா போகணும் அப்படின்னும் போது தயவு செஞ்சு எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சரி நான் இங்கே இருக்கேன் இது என்னோட மனைவியோட என்னோட பொண்ணோட பேர் இவங்களும் கண்டுபிடிங்க அப்படின்னும் சரி நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போவார். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் லூக்கஸும் அவங்களோட அம்மாவும் இருப்பாங்க. அவங்க அப்பா கரெக்டா அங்க கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது அந்த விஷயத்த அவன் லூக்கஸ் பார்த்திருக்க மாட்டான். அவங்க அம்மாவுக்கு குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி எடுக்க வந்திருப்பான். ஆனா தண்ணி இருக்காது. சரி வேற எட்ட போய் வாங்காம போய் நிற்கும் போதுதான் அவங்க அப்பா நடந்து போறதா அவன் பார்த்திருப்பான். அப்பாவை பார்த்தோன்னே சந்தோஷம் இருக்குல்ல அப்பா அப்பான்னு கத்திட்டே வெளியே வந்து பார்ப்பான். ஆனா அவங்க அப்பா அதுக்குள்ள அந்த இடத்த விட்டே போக பார்ப்பாரு. அங்க இருக்கிற வண்டியிலும் உட்காந்துருவாரு. நான் தேடி பார்த்தா அவங்க கிடைக்கல அப்படின்ற தகவலையும் சொல்லுவாரு. அதே நேரத்துல எங்க அந்த குட்டி பையன் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அதை என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி வண்டியை விட்டு கீழே வேகமா இறங்கி அங்க பாத்ரூம் போக ஆரம்பிச்சிருவான். அவன் இருக்கிற அந்த இடம் அந்த ஹாஸ்பிட்டல் தான். அவனோட அண்ணனும் சீக்கிரம் வாடா வண்டியில ஏறணும் வா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அவங்க அப்பாவும் அந்த வண்டியில உட்காந்துருவாங்க. லூக்கோஸும் அவங்க அப்பாவை தேடி போவான். அவங்க அப்பா அங்க இருக்க மாட்டாங்க. அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி அழுகிற சவுண்டும் அங்க இருக்கிற மக்களோட சவுண்டும் தான் கேட்கும். யோசிச்சுட்டே அப்படியே அவன் நின்றுட்டு இருப்பான். இப்ப அந்த குட்டி பசங்க வேகமா டக்குன்னு அந்த வண்டியில போய் உட்காந்துருவாங்க. ஆனா அவங்க அண்ணனை பாத்துருவாங்க. லூக்கஸ் அப்படின்னு கத்தும் போது அவன் அண்ணன் திரும்பி பார்த்தா அந்த 2 பசங்க ஓடி வந்து அவங்க அண்ணனை கட்டி பிடிப்பாங்க. அதை பார்த்து அவங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ லூக்கஸ் அப்படின்னு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவும் அங்க வந்துருவாங்க. அவங்க பசங்களோட சவுண்டை கேட்டு அவங்க அப்பாவும் வண்டியை விட்டு கீழே இறங்கிருவாங்க. அவங்க பசங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. இது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியோ உயிரோட இருப்பதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு மேல அவர் நம்ம கூட வரமாட்டாரு அவங்க இங்கிருந்து போலாம் சொல்லி அவங்க வண்டி எடுத்துட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. எங்க அவங்க கணவரும் அவங்க மனைவியை பார்க்க போவாங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். நீ உயிரோட இருக்க எனக்கு இதுவே போதும் நம்ம திரும்பவும் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவங்க மனைவி நான் கொஞ்ச நேரத்தை சாக போறேன் என் உடம்பு ரொம்ப வீக் ஆகுது எனக்கே தெரியும் அது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கூட இருக்கேன்ற ஆறுதலா வச்சிருவாரு. அடுத்த நாள் காலை அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா அந்த ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போயிட்டு அந்த லேடியும் மரியா கிட்ட எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு நான் சாப்பிடறதுக்குள்ள அவங்க ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்கள அந்த ஆப்ரேஷனுக்காக உள்ள கூட்டிட்டு போவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மரியாவும் அந்த ரூம்குள்ள போவாங்க. வெளியே அவங்க கணவரும் அந்த 3 பசங்களும் இருப்பாங்க. இங்க அவங்க அம்மாவா அந்த ஆப்ரேஷன் ரூம் கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கான அந்த மயக்க மருந்தும் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூட ஆரம்பிப்பாங்க. நான் கண்ணை மூட விரும்பல நான் உயிரோட இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த சம்பவத்தை காமிப்பாங்க. அவங்க மனைவி அந்த கண்ணாடி பக்கத்துல நிக்கும் போது அந்த தண்ணியோட அழுத்தம் வேகமா பட்டுனால அந்த கண்ணாடி அப்படியே சதுரி விழுகுது. அவங்க உடம்புலயும் ஏகப்பட்ட காயங்கள் வருது. அப்படியே அவங்கள வேகமா தள்ளும் போது அங்க இருக்கிற எல்லா பொருளும் இடிச்சே சதறி அவங்க உடம்பு பயங்கரமா காயப்படுது. அப்படியே தண்ணியில முழுக ஆரம்பிக்கும். தண்ணியிலே இறந்து போன நிறைய சடலத்தை பார்த்து அவங்க பயந்தும் போறாங்க. அவங்க உடல் அப்படியே தண்ணிக்கு மேல எழுங்குது. டக்குன்னு கண்ணை திறந்து அவங்க தண்ணியை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மரியாவை காமிக்கிறாங்க. அவங்க கண்ணு மூடிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்த சீன் அவங்களோட பையன் லூக்கஸ காமிக்கிறான். அவன் அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா படுத்த அந்த பெட்லயே அவன் படுத்துட்டு வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அப்பா வராரு. விடிஞ்சிருக்கும் போல. லூக்கஸ் அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லுவாரு. இதை கேட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்போ அடுத்த நாள் காலையில அங்க இருக்கிற நிறைய உதவி பண்றவங்களும் இவங்கள
இவங்க நாட்டுக்கு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா ஆயிரும். இப்போ அவங்களோட நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. முதல்ல சிங்கப்பூருக்கு போங்க. அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களோட நாட்டுக்கு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு வந்து அவங்கள ஏரோப்ளைன்ல தங்க வைக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்க இடத்துல உட்காந்துருவாங்க. அவங்க 3 பசங்களும் அவங்க அப்பாவும் அங்க இருப்பாங்க. அவங்க அம்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போவான். அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச அந்த விஷயத்த சொல்றான். நம்ம ஒரு சின்ன பையனை பார்த்தோம் தெரியுமா? அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டா. அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது தெரியுமா? இதுக்கும் காரணம் நீங்க தான் அம்மா அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்றான். அவங்க அம்மாவும் அது புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த ஏரோப்ளேனும் கிளம்ப ஆரம்பிக்கும். அது அந்த இடத்த விட்டு போன பிறகு அவங்க அம்மாக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதி கிடைக்குது. அவங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அப்படியே அழுக ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்களோட நாட்டுக்கு அவங்க இப்போ சேஃபா போயிருவாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட எண்டுல 2004 ஒரு ஃபேமிலி தாய்லாந்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த சுனாமினால அவங்களோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. கடைசியில ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதனால அந்த உண்மையான பர்சனோட ஃபேமிலியோட போட்டோவை காமிச்சு படத்தோட எங்க முடிக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும் போது கண்டிப்பா எல்லாருமே கொஞ்சமாவது கண் கலங்கிருவீங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்க சந்தைக்கு வர ஆன்சர் தேன். பை.